இப்போ சமீபத்தில் நிறையா வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. நமது வடக்கத்திய நண்பர்கள் என்ன நினச்சி பண்ணுறானுங்கன்னே புரியலை. அவனுங்க பாட்டில் வர்றானுங்க, ட்ரெயினுக்குள்ளே பார்த்தா அந்த விண்டோலாம் உடச்சிட்டு உள்ளே குதிச்சு விழுறானுங்க. டேய், நம்ம எங்கடா இது, என்ன நம்ம இந்தியாவில் தான் இருக்கமா இல்லை வேறு எதுவும் சோமாலியா நாட்டில் எதுவும் இருக்கமான்னு டவுட் வந்துச்சு அந்த வீடியோவை பார்க்கும்போது. அந்தளவுக்கு காட்டு முன்னாடித்தனமாக நடந்துக்கிறானுங்க. ஏசியில் அவன் 2000 3000 5000 புக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்கான். ஏசி கம்பார்ட்மெண்ட்டை கண்ணாடியை வச்சு உடச்சிட்டு உள்ளே எகிரி குதிக்கிறானுங்க, கல்லை விட்டு எறிகிறானுங்க. டே, மனுஷனால வேறு எதுவும் மாடா நீங்களா? எனக்கு என்னமோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அப்பா நம்ம தமிழ்நாட்டு பக்கம் பிறந்துட்டேன்டா அப்படின்னு இருக்கு. அது ரொம்ப அகல பாதாரத்துக்கு போகிறானுங்க. கல்லை விட்டு எறிகிறது, பான்பராக்கை போட்டு துப்புறது. சமீபத்தில் அந்த கோபி சுதார் கூட வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் இந்த அளவுக்குலாம் பண்ணுறானுங்க அப்படின்ற அளவுக்கு தெரிய வருது. அவனுங்களோட அதாவது அவங்க நேச்சரே அப்படித்தானா, இல்லை யாரும் சொல்லி கொடுத்து பண்ணுறாங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியலை. பான்பராக் போட்டு துப்புறானுங்க, ஒரு பக்கம் என்னடானா ட்ரெயினை உடைக்கிறானுங்க, ட்ரெயின் மேலே ஏறி சவர் பண்ணுறானுங்க. இதெல்லாம் சரி பொறுத்துக்கலாம். பைலட் அவர் ஏறி உட்காந்து ட்ரெயினை ஓட்டினா தான் ட்ரெயினே போகும். அவரை வெளியே தள்ளிட்டு இவனுங்கெல்லாம் ஏறி உள்ள உட்காந்துட்டானுங்க. என்ன நினச்சிட்டு பண்ணுறானுங்கன்னே புரியலை. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு என்ன தான் பண்ணுது? எத்தனை பணியாட்கள், எத்தனை காவல் அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன நடக்குதுன்னு கூட பார்க்கலையா? இல்லை கண்ணை மூடிட்டு தூங்குறாங்களா? இது சம்சா சாப்பிட்டுன்னு தெரியலை. இவ்வளோ அராஜகம் நடக்குது. குறிப்பாக நம்ம தமிழ்நாடு ஆளுங்க அங்கே புக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயினில் வர்றாங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் தாக்கி அடிக்கிறானுங்க. தமிழ்நாடுனே ஏன் அவனுக்கு பிடிக்க மாட்டேன்னு தெரியல. நமக்கு ஹிந்தியை பிடிக்கல, அவனுக்கு தமிழனை பிடிக்கல. என்ன சொல்கிறது இதில்? அந்த அளவுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு கண் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறது. அதை கொஞ்சம் விழித்து பார்த்தா இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கலாம்.